ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முருங்கைக்காய் பறிக்கிறதுக்காக நம்ம தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். அடேங்கப்பா, இங்க பாருங்க எவ்வளோ காய் இருக்குன்ட்டு. அப்படியே கொத்து கொத்தா இருக்குங்க காய். பறிக்க பறிக்க இந்த வாரம் பூரா பறிக்கணும் மாட்டுக்கு. அந்த அளவுக்கு எக்கு தப்பா காய்ச்சிருக்குங்க. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் 1 கிலோ கரும்பு முருங்கை 4 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தோங்க. ஆனால் இன்னைக்கு 1 கிலோ கரும்பு முருங்கை 100 ரூபா கிட்டத்தட்ட போய்கிட்டு இருக்குங்க. முருங்கை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் லாபமும் இருக்குங்க, நஷ்டமும் இருக்குங்க. இந்த மாதிரி விலை இருந்து நம்மக்கிட்ட விளைச்சலும் அதிகமாக இருந்துச்சுன்னா அது லாபந்தாங்க. எப்படியோ இந்த வருஷம் எங்களுக்கு நல்ல லாபம் தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய காய்கள் இந்த வருஷம் நாங்கள் விற்றுருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய காய்கள் மரத்துலையும் இருக்குங்க. எப்படியும் விலை குறையிறதுக்குள்ளே இந்த காய்கள்லாம் பெருசாகி விற்றுடுவோம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. தொடர்ந்து நாங்கள் 2 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விட்டுக்கிட்டே இருந்ததுனால எந்த அளவுக்கு மரத்தில் காய் பிடிச்சிருக்குன்ட்டு பாருங்கள். பெரிய மரம் பார்த்திங்கன்னா ஒரு 50 மரம் கிட்ட இருக்குங்க நம்மக்கிட்ட. ஆனால் இதுக்கு பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா அதிகமாக கிடையாதுங்க. 2 நாளைக்கு ஒரு டைம் இப்போ காய் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி விடுறோம். இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தாங்க தண்ணி விடுவோம். உரம்ட்டு பார்த்திங்கன்னா ஆட்டு புழுக்கையும் மாட்டு சாணமும் தாங்க தரோம். இந்த மரம் பார்த்திங்கன்னா செடியாக வாங்கிட்டு வச்சது தாங்க. 1 வருஷத்துலேயே நமக்கு காப்புக்கு வந்துடுச்சு. இப்போதைக்கு இந்த மரத்தோட வயசுன்னு பார்த்திங்கன்னா 5 வருஷம் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. 5 வருஷமாகவே நம்மளுக்கு நல்ல ஒரு காப்பு கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கும் வருஷம். என்ன ஒன்று, நிறைய காய் இருந்தாலும் ஒவ்வொரு டைமில் விலையே இருக்காதுங்க. 1 கிலோ 4 ரூபா 5 ரூபா 6 ரூபா அப்படின்னு விற்குவோம். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படியோ பரவாயில்லைங்க, இந்த வருஷம் நம்ம மரமும் நல்ல காப்பு கொடுத்துருக்குது, விலையும் நல்லா இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்லன்ட்டு தான் சொல்லுவேன். எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா இந்த முருங்கை மரம் வளர்ப்பு தாங்க இப்போ ஃபேமஸாக போய்கிட்டு இருக்குது. இப்போ எல்லாருமே முருங்கை மரம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது தாங்க வறட்சியை தாக்கு பிடிச்சி வளரக்கூடியது. இதுக்கு தண்ணிலாம் அதிகமாக தேவைப்படாதுங்க. வாரத்துக்கு ஒரு முறை விட்டாலே போதும். நாங்கள் சொட்டு நீர் தாங்க போட்டிருக்கோம். எங்கள் மண் பார்த்திங்கன்னா செம்மண்ணுங்க. அதனால் சூப்பராகவே மரம் எல்லாம் தழைஞ்சி வந்துடும். ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டில் 1 கிலோ 100 ரூபா கிட்ட போய்கிட்டு இருக்குங்க. அதனால் நம்ம காய்க்கு எப்படியும் ஒரு 80லேருந்து 90 ரூபா கிட்ட போகும். ஓகேங்க, அந்த பக்கம் எங்கள் வீட்டுக்காரவங்க காய் ஒடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வாங்க அங்கே போயிட்டு நம்மளும் காய் ஒடிச்சு சீக்கிரமாக சந்தைக்கு கொண்டுட்டு போகலாம். ரொம்ப மேலே இருக்கிற காயெல்லாம் கொக்கியில் ஒடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒடிச்சு போட்ட காயெல்லாம் பொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நான் கொஞ்சம் பொறுக்கி வச்சுட்டேங்க. அப்புறம் அவங்க பொறுக்கிறத வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் குட்டி பையனை பாருங்கள், அவரும் காய் வாங்கிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் எந்த வேலை செஞ்சாலும் எங்கள் கூடவே அவனும் கொஞ்சம் உதவி பண்ணுவாங்க. நான் வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்போ அவங்க அப்பா காய் பொறுக்கி கொடுக்கறதெல்லாம் அவர் கொண்டுட்டு போயிட்டு அங்கே வைக்க போகிறாராமா. நான் வச்சதை பார்த்துட்டு அவனும் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். அப்படியே இங்கே கொண்டு வந்து அம்மாட்ட அந்த காயை காட்டுமா. இங்கே எடுத்துகிட்டு வாங்க, இங்கே கொண்டுட்டு வாங்க. அப்படியே காட்டுங்க. காய் காட்டுங்க. இரு காயை காட்டுடா. இது அப்படியே இரு. காய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக இருக்குன்ட்டு. காலையில் மணி 11 மணி கிட்டத்தட்ட ஆகிடுச்சுங்க. இருந்தாலும் இந்த வெயில் டைம்லையும் காய் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகேங்க, இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இப்போது பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி இவ்வளோ காய் தாங்க பறிச்சிருக்கோம். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பறிக்க முடியலங்க. நாளைக்கு பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. காய் எல்லாத்தையும் சாக்கில் போட்டாச்சுங்க. இன்றைக்கி ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டுக்கு நம்ம காய் கொண்டுட்டு போகலைங்க. இங்கே பக்கத்தில் லோக்கலில் வாங்குறாங்க, அவங்கக்கிட்டேயே விற்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா சொத்தைக்காய், பூச்சிக்காய், பிசின்காய் அந்த மாதிரி வேஸ்ட்டான காயெல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்ல காயை மட்டும்தாங்க பேக்கிங் பண்ணியிருக்கோம். அப்போ தான் மூட்டையை பிரித்து பார்த்ததுமே நம்மக்கிட்டேருந்து நல்ல விலைக்கு காயை எடுத்துப்பாங்க. மரத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய காய் இருக்குங்க. இனி அடுத்தடுத்த நாள் தாங்க ஒடிக்குவோம். ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.